கோர்ஸ் ஆஃப் தி வார். தி வார்னிங் கேம்ப்ஸ் சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது தி வாரிங் கேம்ப்ஸ் அப்படின்னுச்சுன்னா போரை வந்துட்டு ஏற்படுத்துவாங்க. போரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவங்கள தான் வாரிங் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரை ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் யார்? இவங்கள சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, துருக்கி அண்ட் பல்கேரியா, இவங்க எல்லாருமே தான் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, துருக்கி அண்ட் பல்கேரியா, இவங்க எல்லாமே சென்ட்ரல் பவர்ஸ். அதுக்கடுத்து இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலைஸில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்துட்டு இந்த ஆலைன்ஸ்லேருந்து தனியாக போயிடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களுக்கு இடையில் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் ஆகுது. தி பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி சைன் தி சீக்ரெட் ட்ரீட்டி. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இட்டாலியும் வந்துட்டு ஒரு சீக்ரெட் அலைன்ஸ், சீக்ரெட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுறாங்க. லண்டன் இன் ஏப்ரல் 1915, 1915 லண்டனில் 1915 வந்துட்டு சைன் ஆகுது இந்த அக்ரிமெண்ட். சொல்லுங்கள், இந்த அக்ரிமெண்ட் படி விச் இட்டாலி அக்ரி டு என்டர் தி வார் அகேன்ஸ்ட் தி சென்ட்ரல் பவர்ஸ் இன் ரிட்டர்ன் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் ஆஃப்டர் தி வேர்ல்டு வார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் நேஷன்ஸ், இதாவது சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியா ஹங்கரி, அதுக்கடுத்து ஜெர்மனி, இவங்கெல்லாம் இருந்தாங்களா, இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆலிஸ் நேஷன்ஸ், எதிராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை ஆலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சென்ட்ரல் பவர்ஸ், இவங்க ஆலிஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 states that oppose the central powers were Russia, France, Britain, Italy, தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்ட் கிரீஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் நேஷன்ஸ். முக்கியமான நாடுகளில் எது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டலி, இவங்க 4 நாடுகள் முக்கியமானது. அதாவது ஜெர்மனி வந்துட்டு சென்ட்ரல் பவர் கண்ட்ரிஸை எதிர்த்த நாடுகள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அவங்கள எதிர்க்கக்கூடிய நாடுகள். இவங்களுக்கு இடையில் வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொமேனியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர் தி வார் ஆன் சென்ட்ரல் பவர்ஸ் in 1916 to 1917 respectively, but played a little part in the war. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years of the United States gave only moral support and valuable materials aid to Britain and France. அதாவது பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சரி, அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அதே மாதிரி ஜெர்மனிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நம்ம நியூட்ரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்துட்டு 1917 வரைக்குமே வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ், இப்போ வார் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், மிஷின் கன்ஸ், இந்த மாதிரியான ஹெல்ப்ஸை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 1917 வரைக்கும் அமெரிக்கா 1917 வரைக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறங்கவே இல்லை. சரிங்களா? எப்போ வந்துட்டு இறங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம், வார் இன் வெஸ்டர்ன் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட், ஃப்ரெஞ்சில் வந்துட்டு எப்படி நடந்துச்சு, பேட்டில் ஆஃப் டெனன்ஸ்பர்க், அதுக்கு பேட்டில் ஆஃப் வெர்டம், அதுக்கடுத்து வார் இன் ஈஸ்டர்ன் ரஷ்யா, இதெல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த முக்கியமான பிளேசஸ். அந்த பிளேசஸ்லாம் யார் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தவிர இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ட்ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் வார்ஃபேர். இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க், அதனால் இது வந்துட்டு நம்ம பார்த்தோம். ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா குழி. சரி, பதுங்கு குழி அப்படின்னு சொல்லுவோம். பதுங்கு குழி வார் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி போவோம். Trenches are ditches dug by troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy's fire. The main lines of trenches were connected of each other and to rear by the series of linking trenches through the wood, food, ammunition, fresh troops, mail and orders were delivered. அதாவது இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வந்துட்டு 2 பேருக்கு இடையில், 2 நாடுக்கு இடையில் போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க பதுங்கி இருக்கிறதுக்காக ஒரு குழி தோண்டி வச்சுருப்பாங்க. அதுதான் பதுங்கு குழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பதுங்கு குழியில் நிறைய ட்ரூப்ஸ் வந்து பார்த்தா பதுங்கி இருந்துட்டு எதிரி நாடுகளில் வரக்கூடிய சோல்ஜர்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான மெஷின் கன்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரென்ச் வார்ஃபேர் மூலமாக சப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்துட்டு அவங்கள சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி எதிரிகளை தாக்கிறதுக்கும் வந்துட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் ட்ரென்ச்சஸ். அதுக்கடுத்து இந்த பால்கன் அப்படிங்கிறது துருக்கியில் நடந்த போர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்காவில் அவங்கள எந்த மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். இது சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ் அப்படின்னு சொல்கிறது சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேவல் பேட்டில் ஆஃப் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு தி வேர்ல்டு. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நேவல் பேட்டில்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது கடல் முனை போர்கள், கடலில் நடந்த போர்கள். அந்த போரில் அமெரிக்கா வந்துட்டு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்குள்ளே என்ட்ராகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் 1916 a naval battle of Jutland had taken place in North Sea. The British won the battle. Thereafter Germany started their submarine warfare and their cruisers went
roaming about, interfering with the ships of the allies. 1916 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேவல் பேட்டில், அதாவது கடற்கரை போர் நடக்குது. அந்த கடலில் நடக்கக்கூடிய போரில் வந்து பார்த்தா பேட்டில் ஆஃப் ஜூட்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரில் என்ன நார்த் சீல நடக்குது. இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்மெரைன்ஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறதுனால அவங்க நீர்மூழ்கி தண்ணிக்குள்ளார இருந்துட்டு பாம்ஸை வந்துட்டு அவங்களோட ஆப்போசிஷன் மேலே தூக்கி போடுறதுனால நிறைய வெற்றிகள் வந்துட்டு பெறுறாங்க. அதனால் ஜெர்மனி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்மரைன்ஸ் யூஸ் பண்ணி வார்ஸை வந்துட்டு அதுக்கடுத்து மூவ் பண்ணுறாங்க. மூவ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன் ஆஃப் தீஸ் வார்ஸ் வார் ஃபேமஸ் எம்டன் விச் பாம்டு மெட்ராஸ் as a countermeasures to the blockade of Germans proclaimed in January 1917 that they would sink every neutral ships in certain waters. இப்போ தண்ணியில் போகக்கூடிய போர் கப்பல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜெர்மனி அட்டாக் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய கப்பல்ஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய கப்பல்கள் மேலேயும் போர் தொடுக்க சொல்லி 1917 ஜனவரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஜெர்மனி வந்துட்டு கொடுக்குது. கடலில் வரக்கூடிய எல்லா கப்பல்களும் அடிச்சுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா லூசிடானியா அப்படிங்கிற கப்பல் வந்துட்டு அமெரிக்கன் கப்பல் இது வாஸ் torpedoed by the German submarine. There was a lot of resentment in the USA and President Wilson declared war against Germany in 1917. America's entry with its enormous resources made Allied victory a foreign conclusion. அதாவது 1917 வந்து பார்த்தோன்னா இந்த இவர் அனௌன்ஸ் பண்ணுற ஜனவரியில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களுமே வந்து போர் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி அனௌன்ஸ் பண்ணது. இதனால் அமெரிக்காவோட லூசிடானியா அப்படிங்கிற கப்பல் வந்துட்டு ஜெர்மனியால் தகர்க்கப்படுது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சாதாரண பயணிகள் தான். சாதாரண பயணிகள் மீது போர் தொடுத்ததுனால அங்கே இருக்கக்கூடிய யூஎஸோட பிரசிடென்ட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் 1917 இவங்களுக்கு எதாவது ஜெர்மனிக்கு எதாவது வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வெப்பன்ஸ் சப்ளை பண்ணதுனால ஒரு பணக்கார ஒரு நாடாக இருந்துச்சு. அதே மாதிரி மிகப்பெரிய வலிமை பொருந்திய ஒரு நாடாகவும் இருந்ததுனால 1917 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போரில் இறங்கினதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை இருக்கிறாங்க. சரிங்களா. தி ஆர்மிஸ்டிஸ் அண்ட் தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஆர்மிஸ்டிஸ் அதே மாதிரி அவங்களோட ஆர்மி இராணுவ முகமைகள் எல்லாம் குறைக்கப்படுது. அதேமாதிரி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸும் சைன் பண்ணப்படுது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, என்னென்னலாம் சைன் பண்ணப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தி ஆர்மிஸ்டிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ஜெர்மனி ultimately surrounded in the November 1908. The armistice took effect from 1918 November 11. Germany was forced to accept harsh terms by the political situations at home with the abdications of the Kaiser William II அப்படிங்கிறோட கட்டாயத்தின் பேரில் வந்துட்டு இவங்க ஒத்துக்கொள்ள போகிறாங்க. அதாவது 1918 நவம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்துட்டு நீங்கள் சரண்டர் ஆகணும். அவங்கள பற்றின ஃபுல்லாக எல்லாம் அவங்களோட படைகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆக்குபை பண்ணிட்டு அவங்கள தோக்கடிச்சு கற்றுக்கணும், நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1918 நவம்பர் 11 வந்துட்டு அது அமெரிக்கா வந்துட்டு சொல்லுறாங்க. சரிங்க. பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ், அமைதி மாநாடு. பீஸ் அப்படின்னு சொன்னால் அமைதி, கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் மாநாடு. பாரிஸில் வந்துட்டு அமைதி மாநாடு வந்து நடக்குது. தி பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன் இன் பாரிஸ் இன் ஜனவரி 1919, 2 months after the signing of the armistice. Woodrow Wilson, USA, Lloyd George, Prime Minister of the England, and Clemenceau, Prime Ministers of France, played a very important part in the deliberations. Faced with the threat of the renewed war, the German government was forced to agree to the terms. On 28 June 1919, the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. அதாவது 1919 ஜனவரியில் வந்து பார்த்தா பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடக்குது. இந்த முக்கியமான தலைவர்கள், இதில் கலந்து கொண்ட முக்கியமான தலைவர்கள், இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸை ஏற்படுத்துகிறவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன், யூஎஸ்ஏ. இவர் உட்ரோ வில்சன் வந்துட்டு யூஎஸோட பிரசிடென்ட். அதுக்கடுத்து இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டராக ஜார்ஜ் வந்துட்டு கலந்துக்கிறார். அதுக்கடுத்து கிளமென்ஸோ வந்துட்டு ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டர். இவங்க 3 பேர் தான் இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இந்த வாரோட இந்த கான்ஃபரன்ஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள்லாம் சொல்லி அதில் சைன் பண்ண வைக்கப்படுது. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக 1919 ஜூன் 28 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் வெர்சைல்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. சரிங்களா.
வெர்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் ஹாலில் நடக்குது. அதுக்கு தான் பாரிஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி நடந்துச்சுல, இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கைகள்லாம் என்னென்ன, விதிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் தி ஸ்டார்டிங் தி வார் அண்ட் தேர்ஃபார் தி was to pay reparations for the losses suffered. All central powers were directly to pay war indemnity. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இதனால் ஜெர்மனி வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இழப்பீட்டு தொகை ரெப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இழப்பீட்டு தொகையை வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தி ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1,00,000 மென்ஸ். a small navy was allowed. அதாவது ஜெர்மனிக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உள்ள படைபலம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அதனால் உங்களோட சோல்ஜர்ஸ் 1,00,000க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன ஒரு கப்பல் படையே வச்சுக்கலாம், அதுக்கடுத்து பெரிய கப்பல் படையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தி யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபார்பிடன். அதாவது ஆஸ்ட்ரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்துட்டு தனியாக பிரிக்கிறாங்க. ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் தி லீக் ஆஃப் நேஷன். லீக் ஆஃப் நேஷனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டட், அதாவது சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது லீக் ஆஃப் நேஷன் அடிப்படையில். தி ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் தி ட்ரீட்டி ஆஃப் பெட்ஸ்லிவோட்ஸ் வித் ரஷ்யா அண்ட் பச்சரஸ்ட் பல்கேரியா. ரஷ்யா கூட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் அதே பல்கேரியா கூட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் கண்டிப்பாக நீங்கள் இதில் கண்டிப்பாக சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து அல்சேஸ் அண்ட் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ். அல்சேஸ் அப்படிங்கிற லொரைன் அப்படிங்கிற பிளேஸில் ஜெர்மனியோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. அதை ஃப்ரான்ஸ்கே மறுபடியும் திருப்பி கொடுக்கப்படுது. ஏ ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாந்து, ஈஸ்டர்னியா, லாட்வியா அண்ட் லுத்வேனியா வேர் டு பி இண்டிபெண்ட். இந்த பிளேசஸ் எல்லாமே ஜெர்மனி கைப்பற்ற இந்த பிளேசஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. நார்தன் ஸ்லெஸ்விங் வேர் கிவன் டு தி டென்மார்க் அண்ட் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸ் டு பெல்ஜியம். போலாண்ட் வாஸ் ரீக்ரியேட்டட். போலாந்து அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. தி ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை தி ஆலிஸ். தி ஏரியாஸ் ஆன் தி ஈஸ்ட் பேங்க் ஆஃப் தி ரைன் வாஸ் டீமிலிட்ரைஸ்ட். ரைன்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீமிலிட்ரைஸ்ட் அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு போர் கப்பல்களையும் அவங்க வச்சுக்கக்கூடாது, எந்த ஒரு போர் நடவடிக்கைகளும் அங்கே பண்ணக்கூடாது, எந்த ஒரு சோல்ஜருமே அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸை வந்துட்டு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது டீமிலிட்ரைஸ்டு ஜோன், அங்கே வந்துட்டு எந்த ஒரு மிலிட்ரி ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸோட முக்கியமான அம்சங்கள். இதில் இருக்கக்கூடிய கொள்கைகள் சொல்லுங்கள். தென் பிரசிடென்ட் வில்லியம் லே டவுன் இஸ் 14 பாயிண்ட்ஸ் விச் were followed by the allies. The most important one of the highlighted was a general association of the nations for the purpose of affording mutual guarantees of the political independence and territorial integrity, great and small stakes like. உட்ரோ வில்சன் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் 14 பாயிண்ட்ஸை வந்துட்டு சொல்கிறாரு. இது மூலமாக என்னென்னு சொல்கிறாங்க, ஆலியஸ் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த கொள்கையில் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேட் டெரிட்டரிஸ் வேர் ட்ரான் அப் பை அண்ட் சைன்ட் பை தி ஆலியஸ் வித் Austria, Hungary, Bulgaria and Turkey. The treaty with Turkey, Treaty of Sevres, though accept the Sultan failed because of the resistance of Mustafa Kemal Peshwa and his followers. அதாவது செப்பரேட் ட்ரீட்டி வந்துட்டு ஹங்கேரி, அதேமாதிரி பல்கேரியா, ஆஸ்ட்ரியா இந்த பிளேசஸ், அதாவது ஜெர்மனி கூட இருந்த கண்ட்ரிஸ் கூடவுமே இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் இந்த கண்ட்ரிஸ் ஆலிஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தில் சைன் வாங்கி சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபால் அவுட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா. தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெஃப்ட் எ டீப் இம்பேக்ட் ஆன் யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் பொலிட்டிக்கல். தோ கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் த்ரோ ஏர் ரெய்ட்ஸ், the war had involved and defeated a far more of the population than in the past. 8 million had died in 4 years, while more than twice as were wounded and many crippled for life. Million more had succumbed to the worldwide influenza of 1918. The outcome in the countries war imbalance between the sexes, a shortage of men. Soldiers came to be placed above civilians. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தா பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய பொருளாதார சேதமும் அதே மாதிரி உயிர் சேதமும் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு போராக வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன்று வந்துட்டு கணக்கிடப்படுது. அதேமாதிரி 8 மில்லியன் பீப்புள்ஸ், கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கும் மேலே 8 லட்சத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இறந்து அடிபட்டிருக்கு. அதுக்கடுத்து மில்லியன் பீப்புளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மிகப்பெரிய அளவில் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைகளை நேரிடுறாங்க. தி வார் அண்ட் தி ஆஃப்டர் ஆப் டர்ன் டு தி ஸ்ட்ரிங் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. தி மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஆல் rise of the consolidations of Soviet Union, the USSR or the Union of Socialist and Soviet Republics, as it was called. America entered into the war, a debtor country, but emerged as a large money lender to be world in the aftermath of வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்துட்டு ஒரு சில நாடுகள்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோவியத் ரிப்பப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் சோசியலிஸ்ட் சோவியத் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பை யூஎஸ் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு ஏற்படுத்துது. அதுக்கடுத்து அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்டிங்கில் நிறைய மணி இருந்ததுனால அவங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு காசு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வராங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸு அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Another outstanding evidence of the period was awakening the colonists in their inspiring attempts to gain freedom. Mustafa Kemal Pasha played a remarkable role in Turkey's rebirth of the nations. Kemal Pasha modernizes Turkey, changed it out of the all recognitions. அதாவது முஸ்தஃபா கேமல் பேஷா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியோட அவர் ஒரு லீடர் வந்துட்டு புரட்சியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே சுதந்திரம் வாங்கிறது காலனி கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிறது போராடினவங்கள முக்கியமான ஒருத்தர் முஸ்தஃபா கேமல் பேஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பேக்ட் இன் இந்தியா, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அதோட இம்பேக்ட், அதோட எதிர்விளைவு அப்படி பின்விளைவு வந்துட்டு இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேட் a significant impact on India. The British required a vast contingent of Indians to serve in Europe, Africa and West Asia. After the war, the soldiers came back with the new ideas which had an impact on the Indian society. Indians contributed 230 million in cash over 125 million loans towards war expenses. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2200 மில்லியன் இந்தியன் டாலர் வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 125 மில்லியன் லோன் வந்துட்டு இந்த வார்க்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் வந்து பார்த்தோன்னா செலவுக்காக நம்மளோட இந்தியாவிலேருந்து கொடுக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆல்சோ சென்ட் வார் மெட்டீரியல்ஸ் டு தட் வேல்யூ 250 மில்லியன். வாருக்கு தேவையான அந்த போர் புரியுறாங்க அப்படின்னு சொன்னால் கன்னு ஸ்வாட்ஸு அந்த மாதிரின்னு வார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே 250 மில்லியன் டாலர்ஸ் இந்தியாவில் யூரோஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. திஸ் காஸ்ட் எனாமரஸ் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். தேர் வேர் grain riots as poor people looted shops. Towards that end of the world war, in India too suffered under the worldwide epidemic influenza. ஹீரோ சிம்பிள் ஆஃப் பவுண்ட் ஸ்டெர்லிங். அதாவது மிகப்பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி இந்தியா சந்திக்கு வேர்ல்டு வார் ஒன்னுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி ப்ளஸ் சோல்ஜர்ஸு, அதுக்கடுத்து தான் நிறைய லோன்ஸ் நம்மக்கிட்ட இருந்த லோனாகவும் அதை கடனாகவும் நம்ம வந்துட்டு நம்மளோட இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிஸ் கொடுத்ததுனால நம்மளோட இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு. அதுக்கடுத்து தி வார் conditions led to the rise of home rule movement in India. The Congress was reunited during this war. India and the Indians had taken an active part of the world war, believing the Britain would reward in India's loyalty, but only disappointments were in store. Thus, the world war had multiple effects on the Indian society, economy and politics. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவில் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற மாதிரி இயக்கங்கள், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் இதை ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் ஒன்று சேர ஆரம்பிக்குது. முஸ்லீம் லீக், அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். 1917 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே என்ன நினச்சாங்க, எதுக்காக நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தா சுதந்திரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் தான் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால் நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. இதனால் நிறைய சமூக மாற்றங்களும் வந்து பார்த்தோன்னா சோசியல் டெவலப்மெண்ட்ஸும் நம்மளோட இந்தியன் சொசைட்டியில் ஏற்படுது. அதுக்கடுத்து ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ரஷ்யன் ரெவல்யூஷன் அதோட இம்பேக்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 ரஷ்யாவில் ஏற்படுது. இதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வறுமையை வந்துட்டு சந்திக்கிறாங்க. இதனால தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்துட்டு ஏற்பட்டு
The biggest outcome of the war, the Russian Revolution, was unique in world history. The socio-political and economic conditions prevailing in Russia were brought to a head by the vast losses and suffering caused by the war. There were really two revolutions in the year 1917, one in the March and another one in the November, and the abdications of Tsar and Bongare's government which followed wanted to countries war, but the people were against it. So there was a second great uprising under the guidance of the leader Lenin, who seized power to the established a communist government in Russia. அதாவது சார் அப்படிங்கிற ஒரு அரசரோட தலைமையில் தான் ரஷ்யா வந்துட்டு ரூல் பண்ணப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு மிகப்பெரிய அளவில் வறுமைக்கு உள்தள்ளப்படுறாங்க. இந்த வறுமைக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த புரட்சியை வந்துட்டு யார் லீட் பண்ணி கொண்டு போகிறவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா லெனினோட தலைமையில் இந்த ரஷ்யன் புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வழி நடத்தப்படுது. அதுக்கு காசஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன், இதுக்கான முக்கியமான நோக்கம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரஷ்யா பீட்டர் தி கிரேட் Catherine to attempt the Western nations without the changing a social conditions. The Russian peasants were serfs tied to lands owned by the wealthy Russians. After the Russians defeated in Crimea War, some reforms were introduced. In 1861, Tsar Alexander II abolished this serfdom and emancipated the serfs, but they were not given the enough land to subsist. These peasants became the power gauge for the revolution. The laborers and workers whose number had increased on account of industrialization were aggravated. They got very low wages. இப்போ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பீப்புளோட கண்ட்ரோல் கீழே கொஞ்சம் நிலத்தை கொடுத்துட்டு நீங்கள் இவங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரஷ்யா வந்துட்டு போரில் தோற்று போகிறதுனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மணியும் வந்துட்டு கிடைக்கிறதில்ல. அதுக்கடுத்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்றது கிடையாது. ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ், தி ஸ்ப்ரெட் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ் ஐடியாஸ் அமங் தி இன்டெலிஜென்ஸ் அண்ட் their repression by the Tsar government made the socialistically inclined students to carry their propaganda. The peasantry soon based on the Marxist philosophy, a new ideas began to take a shape and Social Democratic Labour Party was formed. Social Democratic Labour Party அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1917 இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாலும் அதே மாதிரி சமத்துவம் அப்படி பேசக்கூடிய மாணவர்களாலும் உருவாக்கப்படுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் ஆட்டோக்ரஸி ஆஃப் தி சார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிஷன் ஆஃப் சார் அண்ட் டிசொலேஷன் ஆஃப் டூமா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பாப்புலர் அப்ரைசிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்ரைசிங்ஸ் எல்லாம் இங்கே ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி ரெவல்யூஷனரி தமிழ் போயட் பாரதியார் சேர்ஃபுல்லி வெல்கம் தி ரெவல்யூஷனரி இன் ரஷ்யா பை ஓப்பனிங் தீஸ் போயம்ஸ். இது ரஷ்யாவில் நடந்த போராட்டத்துக்காக தன்னோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதியிருக்கிறார். தி மதர் கிரேட் தி பவர் சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். சரிங்களா. அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி ரஷ்யாவில் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபெர்வியூல் ஆஃப் ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டேக் ஓவர் பை தி போல்செவிக் பார்ட்டி அண்டர் தி லெனின் லீடர்ஷிப். லெனினோட தலைமைகளில் அங்கே இருக்கக்கூடிய போல்செவிக் பார்ட்டி வந்துட்டு எப்படி தலைமை ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் அக்டோபர் லெனின் பர்சூட் தி போல்செவிக் சென்ட்ரல் கமிட்டி டு டிசைட் ஆன் தி இமீடியட் ரெவல்யூஷன்ஸ். Trotsky prepared to detailed plan. On 7th November, the key government buildings including the Winter Palace, the Prime Minister's headquarters were seized by armed factory workers and revolutionary troops. On 8th November 1917, the communist government was in office in Russia. It aids this time வாஸ் லெனின். கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக லெனின் வந்துட்டு இருக்கிறார். தி போல்செவிக் பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யனோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒன்றா இணைஞ்சது. சரிங்களா. அதுக்கடுத்து லெனின் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லெனின் வாஸ் பார்ன் இன் 1817 near மிடில் வோல்கா to educated parents. Influenced by the ideas of Karl Marx, Lenin believed that the way of freedom was to the mass action. Lenin gained a support of a small majority Bolshinstova, no the Bolsheviks, which was become the Bolshevik party. His opponents in minority
வேர் கால்டு மென்செவிக்ஸ். அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 1870 மிடில் ஒர்க் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்தா லெனின் அவங்களோட கற்றறிந்த ஒரு பெற்றோர்களுக்கு வந்துட்டு இவர் லெனின் வந்துட்டு மகனாக பிறக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் மைனாரிட்டி பீப்புள் கிட்டேருந்து அவருக்கு சப்போர்ட் கிடைக்கிது. யார் அப்படின்னு சொல்லிட்டு போல்ஷெவிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க மென்செவிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தி அவுட்கம் ஆஃப் ரெவல்யூஷன், அந்த ரெவல்யூஷனை ஃபர்ஸ்ட் அவுட்கம் வந்துட்டு என்ன ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ரஷ்யன் ரெவல்யூஷன். வேர்ல்டு வைடாக இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்துட்டு எந்த ஏற்பாடுகள் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லுவோம். தி ரெவல்யூஷன் ஃபயர்டு பீப்புள்ஸ் இமேஜினேஷன்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் இன் many countries. Communist parties were formed. The Russian communist government encouraged the colonists to fight for their freedom. The revolution, அதாவது 1917 ஏற்பட்ட தி கிரேட் ரெவல்யூஷன் வந்து பார்த்தா ரஷ்யன் ரெவல்யூஷன் மிகப்பெரிய அளவில் வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏற்படுத்திருக்கும் அவங்களோட ஃப்ரீடம்காக போராடுறதுக்காகவும் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை ஏற்படுச்சு. டிபேட்ஸ் ஓவர் கீ இஷ்யூஸ் லேண்ட் ஃபார் ரிஃபார்ம், சோஷியல் வெல்ஃபேர், ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸ்டார்டர்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் குளோபல் கன்வென்ஸ். அதாவது உலக அளவில் சோஷியல் வெல்ஃபேர் சமூக வளர்ச்சி, அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் அதாவது தொழிலாளர்களோட உரிமைகள், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொள்கைகளை வந்து பார்த்தா வேர்ல்டு வைடாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. தென் ப்ரௌடா இஸ் த ரஷ்யன் வேர்ட் மீனிங் ட்ரூத். ப்ரௌடா அப்படின்னு சொல்கிறது ஒரு ரஷ்யன் வேர்ட், அதுக்கான மீனிங் ட்ரூத். இட் வாஸ் தி அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சோவியத் யூனியன் ஃப்ரம் 1918 to 1991. 1918 வந்துட்டு ஒரு பத்திரிகையை வந்துட்டு ஆரம்பிக்கணும், நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிக்கணும் ப்ரௌடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் லாங்குவேஜில் ட்ரூத் அப்படின்னு சொல்லி மீனிங். இது 1918 to 1919 வரையும் சோவியத் யூனியன் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முக்கியமான ஒரு அமைப்பாக வந்துட்டு நியூஸ் பேப்பராக வந்துட்டு இருந்துட்டு வந்துருக்கு. சரியா? லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா உலக அமைதியை நிலைநாட்டுறதுக்காக ஏற்படுத்தப்படுற அமெரிக்காவில், அது குறிப்பாக அமெரிக்காவோட முயற்சியால் ஏற்படுத்தப்படுற ஒரு அமைப்பு தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். சரிங்களா? 1920 லீக் ஆஃப் நேஷனை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. 1920 லீக் ஆஃப் நேஷன் ஏற்படுத்தும் போது அதோட பர்மனெண்ட் மெம்பராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்மனெண்ட் மெம்பர்ஸாக யுனைடெட் நேஷன் அதாவது லீக் ஆஃப் நேஷனோட நிரந்தர உறுப்பினர்களாக வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உலக அமைதியை நிலைநாட்டுறது. அதை விட செக்ரட்டரியேட் அதோட செயலகம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெனீவாவில் இருக்குது. சரிங்களா? இட் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் வாஸ் சர் எரிக் ட்ருமண்ட் ஃப்ரம் பிரிட்டனில் இருந்து வந்தக்கூடிய சர் எரிக் ட்ருமண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த செக்ரட்டரியோட செயலகத்தோட ஃபஸ்ட்டு தலைவர் லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தி ஸ்டாஃப் ஆஃப் தி செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை தி செக்ரட்டரி ஜெனரல் கன்சல்டேஷன்ஸ் வித் தி கவுன்சில். தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட் வித் தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு தி ஹேக் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு புக் பேக் 1 மார்க்கும் கூட அப்படின்னு சொல்லலாம். தி கோர்ட் வாஸ் made of 15 judges. The International Labour Organization comprised the Secretariat and General. The International Labour Organization அது மட்டும் இல்லாமல் தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் வந்துட்டு ஹேக்கில் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இந்த கோர்ட்டில் 15 ஜட்ஜஸ் வந்துட்டு இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் ஜெனரல் கான்ஃபரன்சஸ் விச் இன்க்ளூட் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஈச் கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு உறுப்பினர் வந்துட்டு இந்த ஐஎல்ஓ அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. சரிங்க? இந்த அப்ஜெக்டிவ்ஸ் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இடையில் வந்துட்டு உலக அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம். இந்த மாதிரி வேர்ல்டு வார் 1 மாதிரியான இன்னொரு வேர்ல்டு வார் வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தா தி டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் தி அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் தி பிகினிங் பை தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி great powers, namely USA, not become a member. Germany, a defeat by nations. Russia, the later two joined in 1926 to 1936. While Germany resigned in 1933, Russia was expelled in 1939. அதாவது இதோட முக்கியமான நோக்கமே உலக அமைதியை நிலைநாட்டுறது தான். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூஎஸ்ஏ வந்து பார்த்தோன்னா அதோட மெம்பராகவே ஆக கிடையாது. ஜெர்மனி வந்துட்டு அதுலேருந்து வெளியேறிட்டாங்க இந்த லீக் ஆஃப் நேஷன்லேருந்து. அதுக்கடுத்து ரஷ்யா வந்துட்டு என்ன 1926 1934 வந்துட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறது நாங்கள் உறுப்பினர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு
நான் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போகிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்துட்டு 1939 முழுக்க அந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறதுலேருந்தே வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அவங்க வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ் சமாதானப்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஃபெயிலியருக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஃபெயிலியருக்கான நோக்கம் வந்துட்டு ஒரு 2 மார்க்கும் கூட. லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. தி லீக் ஆஃப் appeared to be an organization of who were victorious in the First World War I. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1ல் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனாக இந்த வேர்ல்டு வார் லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு பார்க்கப்படுச்சு. சின்ஸ் இட் லேக்ட் தி மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா இவங்க லீக் ஆஃப் நேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸும் இல்லை. அதனால் இது வந்துட்டு இதோட முடிவுகளை வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியல. தி ஃபவுண்டர் ஆஃப் தி பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட்டிங் தி பவர் ஆஃப் நேஷனலிசம், தி பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். அதாவது கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீக் ஆஃப் நேஷனில் இருக்கப்பட்ட முடிவுகள் வந்துட்டு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால புரிந்து கொள்ளப்பட்டது. தென் when Italy, Japan and Germany headed by dictators refused to be the bound by the orders of League of Britain, France were the only major powers in active decisively. அதாவது இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி. இட்டாலியும் ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாடுகளாக கருதப்படுச்சு. எதுக்காக அப்படின்னு சொன்னால் இது லீக் ஆஃப் நேஷனோட கொள்கைகளை வந்துட்டு எதிர்த்து அவங்க வந்துட்டு டிக்டேட்டர்ஸ் கண்ட்ரிஸாக வந்துட்டு உருவாகுது. அதாவது சர்வாதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக உருவானதும் இந்த லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது. சரிங்களா. அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இந்த லெசன் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா லெசன்ஸும் அப்லோட் பண்ணலாமா, அப்லோட் ஸ்டோரி மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இந்த லெசன்ஸ் எல்லாம் ஸ்டோரி மாதிரி சொல்லலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த லெசன் உங்களுக்கு டீச் பண்ணது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். புக் பேக் கொஷின்ஸோட ஆன்சர்ஸும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். எல்லா புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நான் ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் பாய்.